This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more, etc. Learn at your own pace of joint live classes with expert mentors. Their gamified learning method lets you practice with real-world projects. Available in both Tamil and English, perfect for every learner. Level up your skills today with EduQuest. Below link on this video description. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெட் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டையை பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ இந்த காப்பீடானது பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கு எல்லாமே. இதுக்கு முக்கியமாக நம்ம ரேஷன் கோடில் இருக்கிற எல்லாத்தோட மெம்பர்ஸ்க்குமே இவங்க இதில் எலிஜிபிள் இருக்குது. வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம இதில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்மளோட மொபைல் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு அடிங்க. சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இதாக வருது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்மளுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், சைடில் இருக்கிற ரைட் சைடில் மேலே இருக்கிற 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளுக்கு இதில் எலிஜிபிளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எப்படி இருக்குன்றதை நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதில் பாருங்கள், அதாவது என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ன்றது பார்த்தீங்களா, அது என்ரோல்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளோட மெயினாக பார்த்தோம்னா ரேஷன் கார்டு இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா அந்த சேலரி ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1,20,000க்குள்ளே தான் நம்ம சேலரி வாங்குறவங்களாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு எலிஜிபிள். ஸோ அதனால் ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே அவசியம் இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நம்ம இன்றைக்கி டேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குடும்பத் தலைவர் பெயர், அதாவது இப்போ நம்ம யார் குடும்பத் தலைவர் இருக்கிறோம் அந்த அவங்களோட நேமை இதில் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய இப்போ ஒய்ஃப் இது பண்ணுறாங்கன்னா கணவர் பேர் போட்டுக்கலாம். இல்லை கணவர் இது பண்ணுறாருன்னா அவங்களோட அப்பாவோட பேர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆண் பெண் எந்த ஒரு இதுன்ற கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிறந்த தேதி, வயது, இந்த தேதியும் அதுக்கு பக்கத்தில் வயதுன்னு போட்டு எத்தனை வயசுன்றதை இதில் ஃபில் பண்ணிக்கணும். அதாவது அதுக்கப்புறம் தொழில், நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்றதையும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கம்யூனிட்டி என்ன இதுன்றதை நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண், அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை பார்த்து தெளிவாக இதில் ஃபில் பண்ணிக்கணும். ரேஷன் கார்டு ஷாப் நம்பர்னு ஒன்று இருக்கும் பின்னாடி ஒரு பார்கோட் மேலே. ஸோ அந்த ஷாப் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் நம்பர் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது நிரந்தர முகவரி, கதை விளக்கம், அந்த இதில் ஊர்,
தாலுக்கா மாவட்டம் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பின்கோடு அதுக்கப்புறம் நம்மளுடைய கரண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பரு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்த அஃபிஷியலாக கொடுக்குற கவர்மெண்ட் ரிலேட்டடாக அஃபிஷியலாக கொடுக்குறது எல்லாமே ஒரே நம்பராக யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே லாங் டைமாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த நம்பரவே எல்லாத்துக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. இப்போ வந்து குடும்ப தலைவர்னு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குடும்ப தலைவர் வந்து சுரேஷ்குமார் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சுரேஷ்குமார்னு பேர் வரிசை எண்ணில் வந்து 1ன்னு போட்டுட்டு உறுப்பினர் பெயர் வந்து சுரேஷ்குமார் அப்படின்றத போட்டுட்டு அது ஆன்றது வந்து ஆன்றதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்றது கீழே எழுதிட்டு அவங்களோட வயசு ஆதார் கார்டை இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. உறவு முறை வந்து பார்த்தோம்னா குடும்ப தலைவர் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரிசை எண்ணில் 2ல் வந்து மனைவி வந்து அவங்க அந்த கணவர் ஃபஸ்ட்டு குடும்ப தலைவர் பெயர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி, இப்போ எக்ஸாம்பிள் உமா அப்படின்னா உமான்றது எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெண் அப்படின்றத எழுதிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஏஜ் வந்து கரெக்டாக போட்டுட்டு உறவு முறை வந்து மனைவி அப்படின்றத போட்டுக்கோங்க. அதுக்கடுத்த காலம்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ மகன் அப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பேர் வந்துட்டு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த கிருஷ்ணான்ற ஒரு பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்றதை டிக் பண்ணிவிட்டு எழுதிட்டு அவங்களோட வயசு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உறவு முறை மகன் அப்படின்றத போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா வரிசை எண் 4 அப்படின்றத போட்டு உறுப்பினர் பெயர் வந்து இப்போ சீதாலக்ஷ்மி அப்படின்றத ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதை பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண் அப்படின்றத போட்டுட்டு வயசு வந்து அந்த இது போட்டுட்டு உறவு முறை வந்து மகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸையும் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் அல்லது அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுவோரோ அல்ல அப்படின்றத வந்து இதில் வந்து கீழே இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு கீழே வந்து உறுப்பினர் கையொப்பம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த உறுப்பினர் கையொப்பம்ன்ற இடத்துல வந்துட்டு நம்மளுடைய கையெழுத்து வந்து நம்ம போட்டுக்கங்க. கையெழுத்து போட தெரியாதவங்க இதில் வந்து அந்த இடது கை பெருவிரல் வகை வந்து இதில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் சான்றிதழ் இது வந்து யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஏரியாவோட VAO, அதாவது விஓ தான் வந்து நம்ம ஏரியாவோட விஓ தான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு விஓட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் எனக்கு இந்த மாதிரி காப்பீடை வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து வேணும் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரேஷன் கார்டோட ஜெராக்ஸு ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இதை வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளோட இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. அவங்களே இது வந்து விஓ தான் ஃபில் பண்ணி அவங்க தான் சைன் பண்ணி இதில் சீல் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லிட்டு இல்லை CM ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நேமில் வந்து நம்மளுக்கு அங்கே உள்ளே கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து இந்த ஃபார்மு ப்ளஸ் வந்து நம்ம வந்து அந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் வந்துட்டு ஆதார் அந்த டீட்டெயில்ஸு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரிஜினலையும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு ஸோ அதை வந்து அவங்களே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து டேரெக்டாக ஒரு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து டேரெக்டாகவே அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு URN நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 20 டிஜிட் அபோவ் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து உடனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம உடனே ஒரு எமர்ஜென்சினாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பே கூட வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ மெசேஜ் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஒரு சேவையில் வந்து போயிட்டு வந்து நம்ம வந்து கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஈஸியான ஆப்ஷன். ஸோ இந்த மருத்துவ காப்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 64 வகையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 800க்கு மேலே இருக்கிற அரசு காமனான இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளும் வந்து இதில் வந்து நிறையா வந்து இதில் இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சர்ஜரி வந்து பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸோ அது வந்து ரொம்பவும் வந்து செலவாகும். ஸோ இந்த காப்பீடு வந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே செலவில்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நமது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.